இன்றைய பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திருச்சி மலைக்கோட்டை ஈஸ்வரன் கோவிலை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே மாத்ருபூதேஸ்வரர் தாயுமானவர் என்று சுவாமியின் திருநாமம் வழங்கப்படுகிறது. சுகந்த குந்தலாம்பாள் என்னும் திருநாமம் அம்பிகைக்கு. இவ்வூரிலே வாழ்ந்த ஒரு பக்தை தன்னுடைய மகளின் பிரசவ காலத்திலே அருகிலே இருந்து பிரசவம் பார்க்க முடியாதபடி காவிரிக்கு அக்கறை சென்ற பொழுது வெள்ளம் வந்து விட்டது. திருச்சிக்கு திரும்ப முடியவில்லை. ஈசனே, எந்தையே, என் தந்தையே, என் மகளை காப்பாற்ற வேண்டுமே, நான் என் செய்வேன் என்று அக்கறையிலிருந்து கதறுகிறாள். அக்கறை கொண்ட அந்த இறைவன் தவிக்க விடுவானா? உடனே அந்த பெண்ணின் வடிவிலே, அதாவது பிரசவ வேதனையோடு தவித்து கொண்டிருக்கும் இந்த பெண்ணின் தாயாரின் வடிவத்திலே சிவபெருமானே சென்று பிரசவம் பார்க்கிறார். சுகப்பிரசவமாக முடிந்து விடுகிறது. குழந்தை நன்றாக பிறந்து விடுகிறது. தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். அக்காலத்திலே தாயாரே தன் மகளுக்கு பிரசவம் பார்ப்பது வழக்கம். இப்பொழுது உள்ளது போல மருத்துவமனை வசதிகளெல்லாம் இல்லாத காலத்திலே அந்த பெண்ணின் தாயார் வடிவிலே சிவபெருமானே சென்று பிரசவம் பார்க்கிறார். குழந்தை பிறந்து விடுகிறது. தன் தாய் வந்து பிரசவம் பார்த்த மகிழ்ச்சியிலே அந்த பெண் இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் உண்மையான தாயார் காவிரிக்கு அக்கறையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஆற்று வெள்ளம் கடுமையாக இருந்ததால் காவிரி ஆற்றை தாண்டி வர முடியவில்லை. இப்பொழுது உள்ளது போல பாலங்கள் எல்லாம் கிடையாது. அப்பொழுது படகில் தான் வர வேண்டும். அந்த தாய் காவிரி ஆற்றிற்கு மறுகரையிலே நின்று கொண்டு ஒரு வாழைப்பழ தாரை தோளிலே வைத்து கொண்டு திருச்சிக்கு செல்ல முடியவில்லையே, மகளுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லையே, சிவபெருமானே அந்த பெண்ணின் வடிவிலே வந்து பிரசவம் பார்த்து சுகப்பிரசவமாக முடிந்து விடுகிறது. 2-3 நாட்கள் கழித்து அந்த பெண் பக்தை திருச்சிக்கு வந்து தன் இல்லத்திலே வந்து பார்க்கும் பொழுது குழந்தை இருக்கிறது, மகள் பத்திரமாக இருக்கிறாள். உனக்கு எப்படி பிரசவம் நடந்தது, யார் பார்த்தார்கள் என்று விசாரிக்கும் பொழுது, நீங்கள் தானே அம்மா கூட இருந்து பிரசவம் பார்த்தீர்கள் என்று அந்த பெண் சொல்லும் பொழுது என்ன நடந்தது என்றே முதலில் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகுதான் இது இறைவனின் லீலை. தன் வடிவிலே சிவபெருமானே வந்து இந்த ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறாள். ஆகவேதான் அவருக்கு தாயும் ஆனவர் என்று ஒரு திருநாமம் வரலாயிற்று. தந்தையாக உலகிற்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ஈசன். ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரகோ என்று சொல்லி ஜகத்திற்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் பார்வதியும் பரமேஸ்வரனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்தையாய் என் தந்தையாய் இருக்கும் அந்த ஈசன் அப்பெண்ணிற்கு தாயாகவும் வந்தாள். தாயும் ஆனவர் என்பதால் தாயுமானவர் என்று பெயர் அந்த ஈசனுக்கு அது முதல் ஏற்பட்டது. ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரம் என்று வடமொழி பெயர் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதன் தமிழாக்கம் தாயுமானவர். இந்த ஈஸ்வரன் இதுபோல ஒரு அதிசயம் நிகழ்த்தி இருப்பதால் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே தன் இல்லத்திலே யாருக்காவது பிரசவம் நேர்கிறது என்றால் அந்த பிரசவம் நல்ல விதமாக நடந்தால், சுகப்பிரசவமாக நடந்து தாயும் சேயும் நலமாக வீடு திரும்புமுடன் ஒரு வாழைப்பழ தாரை கொண்டு வந்து திருச்சியிலே உள்ள தாயுமானவர் சுவாமி கோவிலிலே சென்று அதை சமர்ப்பித்து விடுவதாக வேண்டிக் கொள்வார்கள். இன்றைக்கும் திருச்சி தாயுமானவர் சுவாமி கோவிலுக்கு நீங்கள் சென்றால் ஏராளமான பக்தர்கள் தங்கள் இல்லத்திலே பெண்ணுக்கு நல்ல விதமாக பிரசவம் நடந்து முடிந்ததற்காக நன்றிக்கடன் செலுத்துவதற்காக இறைவனுக்கு வாழைத்தார் கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். ஒரு தார் வாழைப்பழத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அதை அனைவருக்கும் விநியோகம் செய்துவிட்டு தானும் சிறிது வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். இது போன்ற ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த திருச்சி விளங்குகிறது. திருச்சி மலைக்கோட்டை என்றாலே அது தாயுமானவர் சுவாமியுடைய கோவில். அந்த மலைக்கோட்டையின் உச்சியில்தான் உச்சி பிள்ளையார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
அந்த உச்சி பிள்ளையார் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விநாயகராக தமிழ்நாட்டிலே உள்ள தலைசிறந்த விநாயகர் ஸ்தலங்களுள் ஒன்றாக திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலும் விளங்குகிறது. தமிழ்நாட்டிலே சிறப்புமிக்க விநாயகர் கோவில்கள் உச்சி பிள்ளையார் கோவில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், கணபதி அக்ரஹாரம் பிள்ளையார், உப்பூர் விநாயகர், திருநாரையூர் விநாயகர் என்றெல்லாம் நிறைய விநாயகர் ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றுள் மிகவும் முக்கியமானது உச்சி பிள்ளையார் கோவில். அந்த உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு மலை ஏறும்போது மலையின் நடுவிலே இருக்கிறது தாயுமானவர் சுவாமி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரம் என்னும் கோவில். இத்தலத்திற்கு முத்துசுவாமி தீட்சிதர் கன்னட என்னும் ராகத்திலே ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரம் என்று ஒரு கீர்த்தனையை பாடியிருக்கிறார். இந்த தலத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. தாயுமானவர் என்னும் மகான் வாழ்ந்தது இங்குதான். இந்த ஸ்தலத்து ஈஸ்வரன் பெயரிலேயே மௌன சுவாமிகளின் சீடரான தாயுமானவர் சுவாமி என்பவரும் இங்கு வாழ்ந்து வந்தார். அவருடைய அதிஷ்டானம் ஜீவசமாதி திருச்சியிலேயே இருக்கிறது. பல மகான்கள் எல்லாம் இங்கு வந்து வழிபட்டு இருக்கிறார்கள். பல பாடல்கள் இத்தலத்திற்கு பாடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் இல்லத்திலே யாருக்காவது பிரசவம் நடக்கப் போகிறது என்றால் உடனே திருச்சி தாயுமானவர் சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு சுகப்பிரசவமாக அது நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் வழக்கம் நம் மக்களிடையே நிலவி வருகிறது. நேயர்களே, நாளைய நிகழ்ச்சியிலே மற்றும் ஒரு ஸ்தலத்தை பற்றிய தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.